Student, I am Ganesan. So, in the change of order of integration, in the sum பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நிறைய பேர் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயரில் கேட்டாங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க. சரி, இப்போ இந்த சம் பார்த்தோம்னா கொடுத்துருக்கிறது வந்து டபுள் இன்டெக்ரல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் லிமிட் வந்து 0 to 4a. அதர் இன்டெக்ரல் வந்து x square by 4a to 2 into root of ax xy dx dy. சரி, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன்ல முதல்ல கொடுத்துருக்க லிமிட் என்னன்றதை இங்கே ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கிவன் லிமிட் என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து எக்ஸ் இருக்கிறதுனால இது ஒய்யோட லிமிட். ஸோ எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட். அப்போ ஒய் லிமிட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 4a டு 2 ரூட் ஆஃப் ஏஎக்ஸ். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இது வந்து எக்ஸோட லிமிட் ஆயிடும் 0 to 4a. இப்போ இந்த லிமிட்டுக்கு வச்சு நம்ம டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைஞ்சி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வச்சு லிமிட்டை சேஞ்ச் பண்ண போறோம். சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா இதோட டயக்ராம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதா இருந்தா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. இந்த 4a ஒன் சைடு கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அப்போ யூ ஷேப்ல இருக்கிற ஒரு பேரபோலா. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் ஏஎக்ஸ். அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4ax. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன். அப்போ ரெண்டுமே பேரபோலான்றது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. y ஆக்சஸ் x ஆக்சஸ் வரைஞ்சிட்டு அதுக்கான டயக்ராம் நம்ம வரைவோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax பேரபோலா, இந்த ஷேப்ல இருக்கிற அந்த பேரபோலா. இன்னொரு பேரபோலா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, அது யூ ஷேப்ல இருக்கிற இந்த பேரபோலா. ஓகே, ஸோ நம்ம பேரபோலா வரைஞ்சாச்சு. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம இங்கே எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இதுல இருந்து y ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இது வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. சரி, இப்போ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆப்வியஸ்லி இது வந்து 0,0. அது நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை. இந்த பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா இது வந்து 4a,4a வரும். பட் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட முடியாது. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி லைட்டா காமிக்கிறது கொஞ்சம் பெட்டர். சரிங்களா? பட் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா 4a,4a போட்டாலும் ஒன்றும் பெருசா கண்டுக்க போறது இல்லை. பட் ப்ரொசீஜரா பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? y இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. இதுவும் y ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் ஏஎக்ஸ். அப்போ ரெண்டுமே ஒய்யா இருக்கிறதுனால ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 4a ஈக்குவல் டு 2 ரூட் ஏஎக்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ எக்ஸ் பவர் 4 பை 16a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா இதுல வந்து ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா எக்ஸ் ஆரிஜின் ஒன்று கண்டுபிடிச்சிட்டதுனால கேன்சல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இந்த 16 அங்கே கொண்டு போனீங்கன்னா 64a கியூப். ஸோ அப்போ அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 4a இருந்துச்சு. பார்த்தீங்களா? எக்ஸோட வேல்யூ 4aன்றதை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒன்னு இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க, இல்ல செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே போறதா இருந்தா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 16a ஸ்கொயர் பை 4a. அதை கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 4a தான் கிடைக்கும். பார்த்தீங்களா? பாயிண்ட் வந்து 4a, 4a. நான் கேன்சல் பண்ண அந்த ஒரு எக்ஸ் வேல்யூ தான் ஆரிஜினை ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பாயிண்ட் வந்து 4a, 4a. இது உங்களால ஒர்க் பண்ணி போட முடிஞ்சா போடுங்க. பட் தெரிஞ்சுன்னா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுல தான் நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரிப் வரையணும். இப்போ என்ன ஸ்ட்ரிப் வரையணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒய் லிமிட் தான் வேரியபிள். அப்போ ஒய் லிமிட் வேரியபிள்னா வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரையணும். அப்போ இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் இது மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்ச பிறகு அந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் நம்ம கரெக்டா போட்டிருக்கோமான்னு பாருங்க. ஆப்வியஸ்லி இதுல ஒரே ரீஜன் தான் இருக்கனால இது கரெக்டா தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் in this parabola. From this parabola, what is y? y என்றது x square by 4a. அதான் இங்க இருக்கு. Then the strip end with in this parabola. From this parabola, what is y? ரூட் எடுத்தீங்கன்னா 2 root of ax. அதுதான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம போட்ட ஸ்ட்ரிப் கரெக்ட். சரி, சேஞ்ச் ஆஃப் லிமிட்ல என்ன பண்ணணும்? இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை நம்ம இப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாத்தணும். வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை நான் என்னவா மாத்திட்டேன்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாத்திட்டு இதுக்கான லிமிட்டை தான் இப்போ நான் எழுத போறேன். ஸோ தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் லிமிட். அப்போ சேஞ்ச் ஆஃப் லிமிட் எழுதும் போது பாருங்க, லிமிட் எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட். இப்போ நான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் தான் போட்டிருக்கேன். அப்போ ஆப்வியஸ்லி எக்ஸ் தான் வேரியபிள், ஒய் கான்ஸ்டன்ட். அந்த ஒய் லிமிட் தான் நம்ம 0 to 4a போட்டுக்கலாம். ஏன்னா ஆரிஜின் டு 4a, 4a இருக்கிறதுனால. சரி, எக்ஸ் லிமிட் என்னன்னு பாருங்க.
the strip starts from the horizontal strip starts from this parabola. From this parabola, what is x? X oda value y square by 4a. Y square by 4a. Y square by 4a. 2. அந்த strip எங்க போய் முடியுது பாருங்க. The strip end with in this parabola. From this parabola, what is x? Root எடுத்தீங்கன்னா 2 root of ay. So 2 root of ay. So இதுதான் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் லிமிட். இந்த லிமிட் இதை நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டெகிரல் பண்ண போறோம். ஸோ டபுள் இன்டெகிரல் ஓவர் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் லிமிட் 0 to 4a. அடுத்தது வேரியபிள் லிமிட் ஆனது y ஸ்கொயர் பை 4a 2 ரூட் ஆஃப் ay. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க? xy dx dy பாருங்க. s dx dy தான், ஏன்னா x லிமிட் தான் வேரியபிள், அதனால dx dy. ஸோ dx தான், x தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ல இன்டெகிரல் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரல் 0 to 4a எக்ஸை இன்டெகிரல் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஒய் அப்படியே வச்சுக்கலாம். இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை 4a to 2 ரூட் ஆஃப் ay. ரிமைனிங் இன்டெகிரல் dy. பிகாஸ் எக்ஸ்ல தான் இன்டெகிரல் பண்ணியிருக்கோம், எக்ஸோட லிமிட் இது. சரி, இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 1/2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ இன்டெகிரல் 0 to 4a ஃபர்ஸ்ட் நான் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இந்த 2 ஆல்ரெடி வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இந்த எக்ஸ் இருக்கிறதுல இதை போடும்போது ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 ரூட் ஆஃப் ay ஸ்கொயர் பண்ணா ay. ஆல்ரெடி இங்க ஒரு y இருக்கனால ay ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா y பவர் 4 இன்டூ y வந்து y பவர் 5 பை கீழே இருக்கிற இதையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16a ஸ்கொயர். ஓகே, இன்டு dy. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை ஒய்ல இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 1/2 இன்ட்டு 4a y ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணீங்கன்னா y கியூப் பை 3 மைனஸ் y பவர் 5 இன்டெகிரல் பண்ணீங்கன்னா y பவர் 6 பை 6. 6 இன்ட்டு 16 வந்து 96. ஸோ 96a ஸ்கொயர். ஓகே, ஸோ இன்ட்டு இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 4a. ஸோ இன்டெகிரல் பண்ணியாச்சு. இப்போ நான் அதுக்கு வந்து லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் 1/2 இன்ட்டு இந்த 4a கொண்டு வந்து y இருக்கட்ல போட்டிங்கன்னா 4a இன்ட்டு 4a பவர் 3 டிவைடட் பை 3 மைனஸ் இந்த 4 எங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4a தி ஹோல் பவர் 6 டிவைடட் பை 96a ஸ்கொயர். இது ஃபர்தரா வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/2 இன்ட்டு ஸோ 4 பவர் 3 4 4s are 16 16 into 4 ஆல்ரெடி இந்த 4 இதோட சரிங்க 16 into 16 256 வந்துடும். ஸோ இது வந்து 256 a பவர் 4 டிவைடட் பை 3 மைனஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 பவர் 6ஐயும் 96ஐயும் சும்மா போட்டு சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்னா 128 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போறேன். 128 by 3. இப்போ இந்த a பவர் 6ல a ஸ்கொயர் போச்சுன்னா a பவர் 4 இப்படி வந்துடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 256ல 128 போச்சுன்னா அகைன் இது 128 தான் வரும். ஸோ 1/2 இன்ட்டு 128 a பவர் 4 டிவைடட் பை 3. ஸோ அப்போ இந்த 2க்கு இது கேன்சல் பண்ணீங்கன்னா 64 a பவர் 4 டிவைடட் பை 3. இதுதான் இந்த சம்.